வணக்கம். நான் டாக்டர் நவீன் ஸ்ரீனிவாசன், கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் ரெஃப்ராக்டிவ் சர்ஜன், மதுரை சென்டரில் கோயம்புத்தூரில் பணிபுரிகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவிழி அதாவது கார்னியல் டோப்போகிராஃபி ஸ்கேனில் லாசிக்கு சூட்டபிளாக இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை ஸ்கேனில் கர்வேச்சர் சீராக இல்லாமல் இருந்தால், ஒருவேளை கார்னியல் திக்னஸ் கம்மியாக இருந்தால், அப்போ லாசிக் சூட்டபிளாக இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பிஆர்கே அப்படிங்கிற ஃபோட்டோ ரிஃப்ராக்டிவ் கெரட்டெக்டமி ப்ரொசீஜர் செலக்ட் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கருவிலியோட தோல் பகுதியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் லேசிக்கு யூஸ் பண்ணுற அதே எக்ஸைமர் லேசர் மூலமாகவே நம்ம பவர் கரெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இதனால் ரிசல்ட் அப்படிங்கிறது பார்த்தா லேசிக்கு எப்படி ஒரு விஷன் கிளாரிட்டி இருக்குமோ அதே ஒரு விஷன் கிளாரிட்டி நம்ம இந்த பிஆர்கே அப்படிங்கிற ப்ரொசீஜர் மூலியமாகவும் கிடைக்கும். ஸோ இது லேசர் முடித்த பின்னாடி கண்ணுக்கு ஒரு சேஃப்டிக்காக ஒரு கான்டாக்ட் லென்ஸ் மாதிரி வைப்போம். இதனால் பார்வை எந்த விதத்துலையும் மறைக்கவோ குறையவோ போகிறது கிடையாது. எப்படி லேசிக் பண்ணால் அடுத்த நாளே நல்ல பார்வை இருக்குமோ அதே மாதிரி பிஆர்கே ப்ரொசீஜர்லேயும் இருக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சர்ஜரி பண்ண அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லேசாக வலி இருக்கும். மற்றபடி ஒரு வாரம் கழித்து நம்ம கான்டாக்ட் லென்ஸையும் ரிமூவ் பண்ணிடுவோம். லேசிக்கு எப்படி ஒரு ரிசல்ட் இருக்குமோ அதே மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரிசல்ட் பிஆர்கேலையும் நமக்கு கிடைக்கிது. ஏன் நம்ம பிஆர்கே போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்று கருவிழி திக்னஸ் கம்மியாக இருக்குது, ரெண்டாவது கருவிழி கர்வேச்சர் மாறுதலாக இருக்குது, மூணாவது சில பேருக்கு கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் அதாவது பாக்ஸிங் அல்லது அடிபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்களுக்கு பிஆர்கேங்கிற ஆப்ஷனை நம்ம சேஃப்டியை ப்ரையாரிட்டியாக கொடுத்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ உங்களோட ஒர்க் என்ன, உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, அதை பேஸ் பண்ணி நம்ம கரெக்டான ப்ரொசீஜர் செலக்ட் பண்ணோம்னா உங்களோட சேஃப்டியை இன்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மதுரை சென்டரில் நம்ம பேஷண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னங்கிறத கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம சாய்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் எடுக்கிறோம். லேசிக், பிஆர்கே மற்றும் ஐசிஎல் அப்படின்னு 3 ப்ரொசீஜர் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரிக்கு இருக்குது. ஸோ எந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு சூட்டபிள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சு அதுக்கப்புறமா தான் நம்ம டிசிஷன் எடுக்கிறோம். நன்றி.